வணக்கம் மக்களே. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி ட்ராமா சீரிஸான சைரன்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, நாள் ஆக ஆக தன்னோட ஞாபக சக்தியை குறைஞ்சிக்கிட்டே வர்ற அப்பாவை ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரொம்ப நாளாக காணாமல் போன அவங்களோட தங்கச்சிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. இவங்க அவங்கள திட்டுறதுக்காகவும் கையோட கூப்பிட்டு வந்து அப்பாவை பார்த்துக்க சொல்கிறதுக்காகவும் அவங்க இருக்க தீவுக்கு கண்டுபிடிச்சு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவள் ஆளே மாறி இருக்கிறதும் அவளோட ஓனர்கிட்ட அவள் சிக்கி இருக்கிறதாவே அவங்க நினைக்கிறாங்க. அது இல்லாம, அந்த தீவே ஒரு மாதிரி வித்தியாசமாவும், மர்மமாவும் இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு, அவள கையோட கூப்பிட்டுட்டு போயிடணும்னு நெனச்சு, அவங்களும் அங்கேயே தங்கிர்றாங்க. இதுக்கு அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன? அவங்க பண்ற சம்பவம் என்ன? அங்க நடக்கிற மர்ம சம்பவங்கள் என்ன? அந்த ஓனரோட ஒரிஜினல் கேரக்டர் தான் என்ன? தங்கச்சி கடைசியா என்ன ஆகுறாங்க? அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமே. நடிகர்கள்னு பார்த்தா, கதையோட மொத்த சாராம்சமே 3 பெண்கள சுத்தி மட்டும் தான் நடக்கும். அந்த 3 பேருமே போட்டி போட்டு நடிச்ச மாரி தான் இருந்தது. குறிப்பா அந்த ஓனர் கடைசி வரைக்கும் அவங்க மர்மமான ஆளாவே நடிப்புல கடத்தியிருக்காங்க. மத்த 2 பேரும் நடத்துறதுல சில மேலோட்டமான ஆட்டங்கள்லாம் ரசிக்கும்படியாவே இருந்தது. இவங்க 3 பேர் மட்டும் இல்லாம, மத்த எல்லாரோட கேரக்டருமே முக்கியத்துவம் குடுத்தது நம்ம பாராட்டும் விதமா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா, அந்த அப்பாவோட கேரக்டர் ஜாலியாவும் இருந்தது. கொஞ்சம் எமோஷனலாவும் இருந்தது. மத்தவங்க அவங்களுக்கு குடுத்த வேலைய நல்லாவே செஞ்சிருந்தாங்க. சீரிஸோட பலம் அப்படின்னு பார்த்தா, பேக்கிரவுண்ட் மியூசிக்கும், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லலாம். பெருசா டம்மு டும்முன்னு இல்லாம, கதைக்கு ஏத்த மாரி வர அந்த அமைதியான பேக்கிரவுண்ட் மியூசிக் செம்மையா இருந்தது. குறிப்பா ஒரு டோன் ரிப்பீட் மோட்ல வரும். அது சீரிஸ் முடிஞ்சுமே உங்கள கேட்க வைக்கிற மாரி தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் கேமரா அந்த தீவோட அழகையும், ஆபத்தையும், அமைதியுமே உங்களுக்கு அந்த கேமரா வியூஸே உங்களுக்கு கடத்துற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். மொத்தம் 5 எபிசோடு இருக்கு. அதுல எல்லா எபிசோடும் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் ஓடுறதால, மொத்தமா 4 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கு. ஆரம்பத்திலருந்து மெதுவா தான் சீரிஸ் நகரும். முதல் 2 எபிசோடு கதைக்குள்ள வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும், அதுக்கப்புறம் வர 3 எபிசோடு கொஞ்சம் கலகலப்பா போற மாரி தான் இருக்கும். ஏன்னா, அதுவுமே கொஞ்சம் மெதுவா போற மாரி ஃபீல் இருக்கும். ஆனா, நம்ம ரசிக்கிற மாரி தான் அதுவுமே இருந்தது. குறிப்பா ஹீரோயினோட அப்பா வந்ததுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கும். அது நம்மள குபீர்னு சிரிக்க வைக்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்களுமே அதே மாரி தான் இருந்தது. காமெடி சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னவோ நடக்க போகுதுன்னு யோசிக்க வைக்கிறதுக்காகவுமே ஒரு சில சீன்ஸ் நல்லாவே இருந்தது. அது அந்த ஒரு எபிசோட் முடியறதுக்கு முன்னாடி வைக்கிற சீன்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நம்மள யோசிக்க வைக்கிற மாரி இருந்தது. அத தாண்டி எல்லாருக்குமே முக்கியத்துவம் குடுத்து எழுதுனால, மெதுவா போனாலுமே நம்மளால ஒவ்வொருத்தர்ட்டயும் கனெக்ட் பண்ணி சீரிஸ ரசிக்க முடிஞ்சது. கிளைமாக்ஸ் மட்டும் கொஞ்சம் துருத்தலா சிலருக்கு தெரியிற மாரி இருக்கும். ஆனா எனக்கு என்னவோ அது 2வது சீசனுக்கான லீடு வைக்கிறதுக்காக இப்படி முடிச்சுட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பெருசா த்ரில்லர்லாம் எதுவும் இல்லாம, கொஞ்சம் ஜாலியா ஒரு சீரிஸ் பார்க்கணும்னா, நீங்க தாராளமா பார்க்கலாம். அடல்ட் கன்டென்ட் நெறையவே இருக்கு. ஸோ, நீங்க தனியா பார்க்கறதே நல்லது. சீரிஸ் Netflixல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பாருங்க மக்களே. அடுத்த ஒரு நிமிஷத்துல சந்திப்போம். நன்றி.